அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு காட்டன் ஃப்ராக் கட்டிங் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே அளவு பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு எப்படி கட்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்படி நாலாக மடித்து துணி போட்டிருக்கேன் பாருங்கள். எனக்கு கீழே இது வந்து பாட்டம்க்கு நான் கட் பண்ணியிருக்கேன் 7 இன்ச்சு. ஸோ நான் 8 இன்ச்சு வச்சு கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஏ ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து காட்டன் மெட்டீரியல், இதுக்கு லைனிங் கொடுக்க போகிறோம். இது ஏ ஷேப்பில் இப்படி கட் பண்ணியிருக்கேன். கீழே நமக்கு பாட்டமுக்கு எவ்வளோ நீளம் வேணும் அவ்வளோ வச்சுக்கலாம். ஒரு 28 இன்ச் நான் வச்சுருக்கேன். மேலே வந்து 11.5 இன்ச்சு. ஸோ இங்கே வச்சு நான் டேப் வச்சு பார்த்தா இன்ச் டேப்பில் எனக்கு 12.5 இன்ச் கரெக்டாகாது. இந்த இடத்துல இப்போ நான் பாடி கட் பண்ண போகிறேன். இல்லை உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். மேலே வந்து யோக்கு வந்து ஒரு 11 இன்ச் ஒரு 11.5 இன்ச் அப்படி வைக்கலாம். ஸோ 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 11 வயசு குழந்தைக்கு அவங்க வந்து முட்டி வரைக்கும் கேட்டிருந்தாங்க, ஷார்ட் ஃப்ராக் மாதிரி. ஸோ அதனால நான் இதை தைக்கிறேன். இதுலேயும் அழகான பிரிண்ட் இருக்குது பாருங்கள், பட்டர்ஃப்ளை பிரிண்ட்டு. இது க்ராஸாகவே இருக்குது. ஒரே லெவலாக நமக்கு வேணும்னா அது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து 6.5 இன்ச்சு 6.5 இன்ச்சுக்கு 1 இன்ச் நான் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நெக்கு கொஞ்சம் ப்ராடாக டீப்பாக கொஞ்சம் கேட்டாங்க, ப்ராட் நெக், அதுக்காக. ஸோ இங்கே வந்து 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்குக்கு. இங்கே வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் ஷோல்டரு. இப்போ மேலே வந்து 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். மேலேயும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, கீழே கட்டிங் பண்ணதுனால அங்கேயும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது எனக்கு. அதை செக் பண்ணி தான் கரெக்டாக நான் போட்டிருக்கேன். ஆம் ஹோலுக்கு வைக்கிறேன் பாருங்கள். மேலேருந்து வைக்காமல் அந்த 1/2 இன்ச் மேலே விட்டுட்டு இங்கேருந்து நான் வைக்கிறேன் ஆம் ஹோலுக்கு. இது நான் தைக்கிறதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். ஸோ இங்கே 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ண இடத்துல ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ இதோட அகலம், மார்பு சுற்றளவு நம்ம பார்க்கலாம். மார்பு சுற்றளவு வந்து நம்ம எவ்வளோ அகலம் எடுக்கிறோமோ அதை வந்து 4ஆக டிவைட் பண்ணணும். இது காட்டன்னால கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா கூட நம்ம வைக்கலாம். இப்போது 7.25 இருக்குன்னு உதாரணத்துக்கு நம்ம 7.5 இன்ச் அப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் கூட எக்ஸ்ட்ரா வைக்கலாம். இப்போது 29 இன்ச் அகலம், அதுக்கு ஆஃப் பண்ணால் 14.5. அதுக்கப்புறம் அதுலேயும் பாதி பண்ணால் 7.25 வருது. ஸோ நான் 7.5 வச்சுக்கிறேன். தைக்கிறதுக்கு 1.5 இன்ச், அதாவது 9 இன்ச் வைக்கிறேன். 7.25க்கு ஒரு 1/4 இன்ச் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா பேக் சைடில் ஃபுல்லாக ஜிப்பு வைக்க போகிறோம். யோக்லேருந்து கீழே வரைக்கும் ஜிப்பு வரும். ஸோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு உடம்புல ஃபிட்டிங்காக உட்காரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். இப்போது ஆம் ஹோல் ட்ரா பண்ணுறதுக்கு இப்படி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன். நான் க்ராஸாக வச்சுருக்கிறதுனால, கட் பண்ணதுனால வச்சு துணி உங்களுக்கு க்ராஸாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இங்கே 6 இன்ச் மார்க் பண்ணல, இதுக்கு நடுவில் 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த லைன்லேருந்து கரெக்டாக அந்த மார்க் வரைக்கும் 3 இன்ச் இங்கே அண்ட் இங்கே 1.5 இன்ச் விட்டு இருக்கும் இல்லையா, தைக்கிறதுக்கு அது வரைக்கும் ஒரு ரவுண்டாக ஒரு கவ் போட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ்க்கு யூஸ் பண்ணி கூட அந்த கர்வ் நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஆம் ஹோலுக்கு. இப்போ போட்டோமா. இப்போ ஆம் ஹோலுடைய நமக்கு சுற்றளவு வந்து 7 வரணும். ஸோ 7 இன்ச் நமக்கு வருதான்னு பார்த்துக்கணும். ஆம் ஹோல் சுற்றளவு எடுக்கும்போது 14 இன்ச் இருந்துச்சு. ஸோ அதில் ஹாஃபு 7, அது கரெக்டாக நமக்கு 7 இன்ச் வருதான்னு சொல்லி நம்ம அந்த மார்க் இருக்குது பாருங்கள், இந்த பாயிண்ட் அது வரைக்கும் நான் பார்க்கும்போது 7 இன்ச் எனக்கு வருது. ஸோ உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது நம்ம மார்க் பண்ணியது ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி இந்த பக்கம் நீங்கள் மார்க் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த அளவு வரலான்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு 6.5 இன்ச் வருது, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அப்போ நீங்கள் 1/2 இன்ச் இறக்கி நீங்கள் ஆம் ஹோல் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு கரெக்டாக இருக்குது, 7 இன்ச் கரெக்டாக எனக்கு வந்துடுச்சு. 1.5 இன்ச் அது விட்டுட்டு தான் நம்ம வந்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு தான் அங்கேருந்து நம்ம அளந்து பார்த்தோம்.
ஸோ இங்கே வந்து பாருங்கள் 1/2 இன்ச் மேலே விட்டுட்டு இங்கே ஃப்ரண்ட் நெக்கு 4.5, பேக் நெக்கு வந்து 5.5. ஸோ இது ஃபுல்லாக நான் கட் பண்ணிட்டு தான் நெக்கு கட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் கீழே அகலம் 6.5, 1 இன்ச் தைக்கிறதுக்கு சைடில் 1/2 இன்ச் வந்து டாட்டுக்கு. ஸோ 6.5 + 1.5 8 1/2, 8 இன்ச் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் கீழே. ஸோ இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். 1/2 இன்ச் நான் டாட் வைக்க போகிறேன். நடுவில் குட்டியாக ஒரு டாட் வரும் இல்லையா, ஒரு 3 இன்ச்சு ஒரு 4 இன்ச் அப்படி டாட் வச்சுக்கலாம் நம்ம. 1.5 இன்ச் இந்த ஸ்கேல் அளவு. ஸோ இதை வச்சு கரெக்டாக நான் தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிட்டேன். அவ்வளோதான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கட் பண்ணிட்டு தான் ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த ஷேப் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் 1 பை 1 நெக்கு வந்து கட் பண்ண போகிறேன். 4 துணியும் கரெக்டாக நமக்கு உள்ளே இருக்கான்னு பார்த்துக்கணும். நீங்கள் துணி போடும்போது உங்களுக்கு சுருக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அயர்ன் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம இது கட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அழகான ஒரு பிரிண்ட்டு இந்த ட்ரெஸ்ஸு. எம்ப்ராய்டிங் போட்டிருக்கிறது அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது, அது எம்ப்ராய்டிங் போட்டிருக்குது. சிம்பிளாக தான் இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு, ஆனால் நல்ல ஒரு லுக் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெட் கலரில் அந்த மாதிரி டபுள் கலர் இந்த மாதிரி லேஸ் கிடைச்சாலும் அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸில் கீழே ஃப்ரில் கூட இல்லை, சிம்பிளாக நம்ம தைக்கக்கூடியது தான். ஸோ பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் சிம்பிளாக இந்த ட்ரெஸ்ஸு கட்டிங் சொல்லியிருக்கேன். பாருங்கள், இந்த சைடு நம்ம தைக்க வேண்டிய அளவு இங்கேயும் லைட்டாக நான் சிசர் வச்சு இப்படி நாச் பண்ணிக்கிறேன், அதாவது ஹர்கத் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம தனியாக வச்சுட்டு நெக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது எம்ப்ராய்டிங் வந்து தெரியுதுல, இது பேக் சைடு தான் வச்சுருக்கேன், ஃப்ரண்ட் சைடு உள்ள போகிற மாதிரி. இங்கே தான் ஒரு பார் ஷேப் நெக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் பார் ஷேப், பேக்கும் ஃப்ரண்ட்டும் ரெண்டும் பார் ஷேப் தான் வரும். இது ரைட் சைடு உள்ள இருக்கிறது. இதில் வந்து நம்ம வந்து மிதி இருக்க துணியில் கை கட் பண்ணிக்கலாம். கை கூட குட்டி கை தான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து ஃப்ரில் கூட கீழே வச்சுக்கலாம். இது லைனிங் துணி, கொஞ்சம் டார்க் துணி தான் கஸ்டமர் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 மீட்டர் துணி வந்து இந்த பட்டர்ஃப்ளை துணி, இந்த லைனிங் துணியும் 2 மீட்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மீட்டரில் நம்ம நீ வரைக்கும் ஃப்ராக் தைக்கலாம். இது வந்து ஒரு 11 வயசு குழந்தைக்கு. சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுன்னா நீங்கள் 2 மீட்டர் உங்களுக்கு தாராளமாக இருக்கும். இவ்வளோ துணி இருக்கிறதுனால நீங்கள் கீழே ஃப்ரில் மாதிரி கூட நீங்கள் தைச்சி இந்த ட்ரெஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம். இவங்க ஃப்ரில் என்ன வேணாம், சிம்பிளாக வேணும்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமர். ஸோ அதனால் சின்ன கை வைக்க போகிறேன். அவ்வளோதான், பாடி கட் பண்ணிட்டோம். நம்ம பார் ஷேப் நெக்கு மட்டும் 4.5 இன்ச் பண்ணிட்டு பேக் சைடு வந்து 5.5 இன்ச் கட் பண்ண போவோம். இப்போ கை கட் பண்ணுறதுக்கு துணி நான் வந்து ஒழுங்குபடுத்திட்டு சரி சமமாக போட்டுக்கிறேன். எந்த ஒரு ஃபில்ட்டும் இல்லை. அண்ட் துணி செக் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு கரையும் அண்ட் பிசுறும் எதுவும் வந்து கட் ஆகி இருக்கக்கூடாது. இந்த எம்ப்ராய்டிங் பூவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டிசைன் இந்த சைடு அந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் க்ரீன் கலர் கரெக்டாக இருக்குது. அந்த சைடு பாருங்கள், அந்த க்ரீன் கலர் இல்லை அந்த துணியில். ஸோ இந்த சைடு நான் வெட்டிக்கிறேன். ஃபுல் ஹேண்டும் நம்ம வைக்கலாம், 3, 4 அந்த மாதிரி வைக்கலாம். அவங்க வந்து குட்டி ஹேண்டாக தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். 5 இன்ச் நீளம் கைது. நமக்கு எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அங்கே ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன். நம்ம மேலே ஏற்றி கூட போடலாம், ஏன்னா கைக்கும் அந்த ரவுண்ட் ஷேப்பாக வரும். அதனால் நான் கரெக்டாக இங்கேருந்து சரிசமமாக ஒரு லைன் போட்டுட்டு மேலே 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போது கீழே இருக்கிற அந்த லைன்ல இருந்து இங்கே நான் 5 இன்ச் கையோட நீளம் இல்லையா, அந்த 5 இன்ச் மார்க் பண்ணுறேன். தைக்கிறதுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மடித்து தைக்க போகிறோம், டபுள் ஃபோல்ட் பண்ணி. ஸோ 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். நீங்கள் பைப்பிங் அப்படி வைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடலாம்.
ஏன்னா லைனிங் இருக்கிறதுனால ஒரு பக்கமாக மடித்து தைச்சிடுவோம். இப்போ பாருங்கள், கீழே இதை கையோட அகலம் வந்து ஒரு 4.75. ஸோ 4.75க்கு ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா 5 இன்ச் வைக்கிறேன். இங்கே தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் அண்ட் இங்கே அகலம் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். தைக்கிறதுக்கு 1.5 இன்ச். ஆம் ஹோலுக்கு 6 இன்ச் மார்க் பண்ணேன் இல்லையா, பாடியில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் இங்கே, அவ்வளோதான். அண்ட் இதுக்கு நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து லைன் நம்ம போட்டுக்கலாம். கீழே ஒரு லைன் அண்ட் சைட்லேயும் அப்படியே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேயும் நம்ம லைன் போட்டுக்கலாம். தைக்கிறதுக்கு நமக்கு 1.5 இன்ச் கரெக்டாக இருக்கும். மார்க் பண்ணிக்கிட்டேன். அண்ட் பாருங்கள், ஃபுல் நீளம் நம்ம கைக்கு 6 இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து 3 இன்ச் கம்மி பண்ணி ஒரு 3.5 இன்ச் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கேருந்து நான் கைக்கு கர்வ் போட்டுக்கிறேன். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக கூட வரையலாம், இல்லை ஸ்ட்ரைட் லைன் போட்டு கூட அந்த கர்வ் ட்ரா பண்ணலாம், இல்லை ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் அப்படியே ஃப்ரீ ஹேண்டாகவே இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். கீழே ஒரு இன்ச் தைக்கிறதுக்கு இருக்குல்ல, அங்கேயும் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட கையோட மெஷர்மெண்ட்டு. அண்ட் நீங்கள் ஆர்ம் ஹோல் இப்போ போட்டிருக்கீங்களே, அது நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி கூட பார்க்கலாம். கீழே கூட நான் போட்டிருக்கலாம், கீழே கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்குது பாருங்கள், எம்ப்ராய்டரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் மேலே போட்டேன். உங்கள் விருப்பம் இருக்குது, நீங்கள் கீழே கூட போட்டுக்கலாம். சில சமயம் கரை பகுதியில் கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கும் இந்த எம்ப்ராய்டரி இந்த சைடு, ஸோ அதனால் நான் மேலே போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் நமக்கு எத்தனை வருது அதை கூட பார்த்து கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆர்மோட மெஷர்மெண்ட் எவ்வளோ பார்த்து நம்ம இதை அளந்து பார்த்துக்கலாம். 7 இன்ச் எனக்கு வரணும் இல்லையா, ஸோ 1.5 இன்ச் அதை விட்டுட்டு அங்கேருந்து நான் அளந்து பார்க்குறேன். 7 இன்ச் எனக்கு கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா நம்ம பாடி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆர்மோல் கூட வச்சு நம்ம அளந்து பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு கரெக்டாக 7 இன்ச் வருது பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது இந்த மாதிரி தைக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ கை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக நம்ம தைக்கிற மாதிரி கை நெக்கு எல்லாம் ஃபுல்லாக தைச்சிட்டு சைட் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே மடித்து தைச்சிக்கலாம். நம்ம எப்போவும் தைக்கிற மாதிரி தான். இதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ராக் ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள். இப்போ கையும் நம்ம கட் பண்ணிட்டா நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இது கீழே பாட்டம் அண்ட் இது வந்து மேலே பாடி பார்ட்டு பாருங்கள். இது நான் தைச்ச இந்த ட்ரெஸ்ஸோட அவுட்லுக்கு. ஃபுல்லாக பாட்டம் ஏ ஷேப்பில் கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த டிசைனும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அண்ட் கீழே பாருங்கள், இப்படி ஒரு 1/2 இன்ச்சில் இப்படி மடித்து தைச்சிருக்கேன் டபுள் ஃபோல்ட் பண்ணி. அண்ட் சென்டரில் எடுப்புக்கிட்டீங்க பாருங்கள், மேல் தையல் அடிச்சிருக்கேன். அண்ட் குட்டியாக அந்த டாட் கொடுத்துருக்கேன் ஒரு 4 இன்ச்சில். நெக்குக்குமே பா ஷேப்பில் நெக்குக்கு ஃபுல்லாக பைப்பிங் கொடுத்துருக்கேன். அண்ட் கைக்குமே இதுக்கு தான் நான் 1 இன்ச் துணி விட்டேன். இந்த மாதிரி பைப்பிங் வைக்கிறதுக்கு எனக்கு 1 இன்ச் துணி தேவைப்படும். நீங்கள் லைனிங்க்கு உள்ளே வைக்கிறதா இருந்தால் 1/2 இன்ச் துணி உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் சைடு. இதோட ஷோல்டரும் பாருங்கள், ஒரு 2.5 இன்ச் அப்படி இருக்கும், ப்ராடான நெக். அண்ட் பேக் சைடில் நான் ஜிப்பு வச்சுருக்கேன். பேக் சைடில் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் நெக்கு. இன்வெசிபிள் ஜிப் தான் வச்சுருக்கேன். மேலே ஹூக்கு வச்சு தைச்சிருக்கேன். மேலே வந்து அதோட ஓரம் இன்வெசிபிள் ஜிப்பில் மட்டும் விட்டுற மாதிரி ஆகிடுது. ஸோ அதோட ஓரம் நல்லா நான் தைச்சிருக்கேன் கையிலையே. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கட்டிங்கும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் பிகினர்ஸாக இருக்கிறவங்க உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். ரொம்ப நல்லா ஃபினிஷிங்காக அவுட்லுக் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.